மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். பட்டை சைஸை பார்த்துக்கோங்க. 4 பெரிய சைஸ் பட்டை, ஒரு பெரிய அன்னாசி பூ, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சிருங்க. இப்போ நல்லா ஒரு அகலமான குக்கர் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், நான் நெய் இப்போ தான் காய்ச்சி வச்சிருக்கேன், அதனால தான் இந்த கலரில் இருக்கு. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளேயுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பே லீஃப் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் 2 குட்டி தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கை ஃபுல்லா புதினா, அதுல பாதி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் போட்டா போதும். இப்போ நம்ம மட்டன் வந்து நான் 300 கிராம் சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச பவுடர், பிரியாணி மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதை அப்படியே உள்ள போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து அரிசி 2.5 கப்பு தான் எடுத்திருக்கேன். 2.5 கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். மூடி வச்சு மட்டனை வந்து ஒரு 5 விசில்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெந்த உடனே திருப்பி குக்கர் ஓபன் பண்ணி ஊற வச்ச அரிசியை உள்ள ஆட் பண்ணிட்டு மல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா அது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் லெமன் வந்து ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு விசில் வர்ற வரைக்கும் மூடி வைங்க. நான் ஏர் ஃப்ரையர்ல சிக்கன் 65 ஃப்ரை பண்ணேன். மிச்ச பாதியை வந்து ஆயில்ல பொரிச்சு வச்சிருந்தேன். இப்போ வந்து பிரியாணி ஓபன் பண்ணா அவ்வளோ வாசமா சூப்பரா இருந்துச்சு. நம்ம கிண்ட கிண்ட அவ்வளோ அந்த அரிசியெல்லாம் உடையாம அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடியிலெல்லாம் பிடிக்காது. கரெக்டான அளவு, கரெக்டான தண்ணி வச்சு ரெடி பண்ணி பாருங்கள். இந்த அரிசி வந்து நான் பிராண்டு பார்த்து வாங்கல. இது வந்து டிமார்ட்டில் பிரியாணி அரிசி, பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தான் வாங்கினேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.